இந்த நாளில் நேற்றைய தினம் இரவு வரைக்கும் நான் செய்தி எடுக்கலை. ஆனால் தூங்கி எழுந்திருக்கும் போது ஒரு தெளிவு ஆண்டவர் பேசின ஒரு காரியத்தை நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன். அல்லேலூயா. என்ன காரியம் அப்படின்னா, எல்லாருமே எழுந்து நின்று 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். எல்லாரும் எழுந்திரிங்க பார்க்கலாம். நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம். நல்ல தெளிவாய் நிறுத்தி நிதானமாய் வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தீங்கு நினையாது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. எல்லாரும் அப்படி உட்கார்ந்து பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிக்கட்டும். நான் மறுபடியும் இந்த முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. 3வது வசனம், எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தையே நான் சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் இல்லை. பாருங்க, வசனம் என்ன சொல்லுதுன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போ, எவ்வளோ பெரிய ஆளானா உலகத்தில் நீ பிஸ்னஸ் மேனா பணக்காரனா இருந்துட்டு போன்னு சொல்லலை. நீ ஆவிக்குரிய ரீதியிலே எவ்வளோ பெரிய ஆளாக வேணா இருந்துட்டு போ. உன் சரீரத்தையும் ஆண்டவருக்காக சுட்டரிக்கக்கூடிய அளவிற்கு உனக்கு ஆண்டவர் மேலே வைராக்கியம் கூட இருந்துட்டு போ. இல்லை 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற அளவுக்கு உனக்கு இறக்க குணம் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருந்து நீ அப்படி ஜெபம் பண்ணா கூட இருந்துட்டு போ. ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டா நான் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் இருப்பேன். பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் அன்புள்ளவர்களா என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது கட்டளை. ஏன்னா வசனம் சொல்லுது, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு 3 இருக்கிறது. இதுல எது பெரியது? அன்பு. இதுல இன்னொரு சொல்லுது, நிறைவானது வரும் பொழுது குறைவானது. அப்ப நிறைவானது என்னது? அன்பு. இந்த நிறைவானது வரும் பொழுது மற்ற குறைகள் எல்லாமே என்ன ஆயிடும்? ஒழிந்து போயிடும். கிறிஸ்தவத்தின் பேசிக் அடிப்படையான காரியம் இந்த அன்பு. இந்த அன்பு இல்லாமல், அதை தான் வசனம் சொல்லுது, அன்பு இல்லாமல் நீ என்ன காரியத்தை பண்ணாலும், அந்நிய பாஷை பேசினாலும் தூதர் பாஷை பேசினாலும்
அன்னதானம் பண்ணாலும், உன் நெருப்பு ஆண்டவருக்காக நான் வந்து இன்னைக்கு என்னை எரியுங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னுடைய ஜீவனையே நான் கொடுத்தாலும், அன்பு இல்லைன்னா இது எல்லாமே என்ன ஆயிடுது? ஜீரோ ஆயிடுது. ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் பேசிக் அன்பு. அந்த அன்பு நம்ம கிட்ட இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பு நம்ம கிட்ட சில நேரங்கள் என்ன ஆகுது? இருக்க மாட்டேங்குது. ஹல்லேலூயா. பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 21 அதிகாரம் 7 வசனம். இந்த நடக்கிற செய்திகள் எல்லாமே உங்களுக்கு தெரியும், இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவரை சொல்றார், ஆண்டவர் நாளைக்கு இந்நேரம் நான் வந்து சிலுவையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பேதுரு சொல்றாரு, நான் உங்களை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன், நான் உம்மோடு கூட சேர்ந்து என்ன பண்ணுவேன், மரிப்பேன் அப்படின்னு ரொம்ப அப்படியே பேசிட்டு கிட்டத்தட்ட 3.5 வருடங்கள் பேதுருவும் ஆண்டவரும் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து அப்படியே கலந்து இருந்த ஆண்டவரும் பேதுருவும் பேசிக்கொள்றாங்க. ஆண்டவர் பேதுருக்கிட்ட எல்லா காரியத்தையும் கொடுக்குறாரு. இந்தப்பா, அடுத்து நீ தான் பார்த்துக்கணும், இந்த சபை, இந்த சாவி உன்கிட்ட இருக்கு, இந்த மாதிரி நான் மறிக்க போகிற எல்லாரும் சொல்லியாச்சு, எல்லாமே சொல்லியாச்சு பேதுருக்கிட்ட. ஆனால் சிலுவையில் ஆண்டவர் போன பிறகு பேதுரு 3 தடவை ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுதளிக்கிறார். 3 தடவை மறுதளித்தது மாத்திரமல்ல, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு வசனம் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் ரொம்ப நம்பின ஒரு ஆள் பேதுரு. அவர் நினைச்சிருந்தா யோவான் கிட்ட கொடுத்துருக்கலாம், நினைச்சிருந்தா யாக்கோபு கிட்ட கொடுத்துருக்கலாம், யார்கிட்ட வேணா கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு நம்பாதவன், தெரியாதவன் ஒரு தப்பு பண்ணானா அவன் எதிரி, அவன் எனிமி. நம்பினவனே பண்ணான் அப்படின்னா அது துரோகம். எதிரியை நிறைய பேர் மன்னிச்சிருவாங்க, ஏன்னா அவன் தொடக்கத்துலேருந்தே என்ன பண்ணுறான், அவன் எதிரியா, நமக்கு எதிரியா இருக்கிறான். ஆனால் இவன் பண்ணது என்னது? துரோகம். அப்போ இது முடிச்சுட்டு இந்த எல்லாம் துரோகம் எல்லாம் பண்ணது தெரிஞ்சிருச்சு ஆண்டவருக்கு. இவன் மறுதளிச்சுட்டா எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் அவனை சந்திக்க ஆண்டவர் வருகிறார். நல்லா கவனிங்க, அவரோட பசங்க நாம, அவரோட பிள்ளைகள் நாம. யோவான் 21 அதிகாரத்தில் 7 வசனம், பாருங்க, அங்க ஒரு 6-7 பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இந்த பேதுருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருச்சு அவர் யாருன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் அவ்வளவு நெருக்கம். மற்றவங்களுக்கெல்லாம் தெரியல. ஒரு அதிகாலை பொழுது ஒரு மாதிரி இருட்டு கலந்த ஒரு இடம், அந்த இடத்துல ஆண்டவர் வரும்பொழுது பேதுருக்கு மாத்திரம் தெரியுது அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று கேட்ட உடனே தன் மேற் சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே, அவனுக்கு பயங்க, தப்பு பண்ணிட்டான், முழுக்க தப்பு பேதுரு மேல. ஆண்டவரை முகமுகமாய் சந்திப்பதற்கு பயம். அவன் கர்த்தர்னு சொன்னோனே என்ன பண்ணிட்டான்? குதிச்சிட்டான். யோவான் சொல்றார், அன்பா இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் அப்படின்னு சொன்னோன்னே பேதுரு குதிச்சிட்டான். அவனால என்ன பண்றதுன்னு தெரியல. அதற்கு பிறகு ஆண்டவர் பேதுருவை பார்க்குறாரு. பேதுருவை பார்த்தோன்னு கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என்ன கேட்குறாரு? இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? பாருங்க, ஆண்டவருக்கு உங்க பாஸ்ட் என்னன்றது முக்கியம் இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆண்டவரை சபிச்சிங்களா, ஆண்டவருக்கு தேவையில்லாத காரியத்தை செஞ்சீங்களா, பாவம் செஞ்சீங்களா, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்குறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? பாருங்க, இந்த இடத்துல தான் ஆண்டவர் அந்த சகலத்தையும் தாங்கும் அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கும். அந்த துரோகத்தை என்ன பண்ணுச்சிங்க? அந்த அன்பு தாங்கிடுச்சிங்க. துரோகத்தை இங்கே அன்பு என்ன பண்ணிடுச்சு? சகிச்சிருச்சு. ஏன்னா அவர் பேதுரு மேலே வைத்த
அன்பு. ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கு பிறகு தோமா ஒரு வாட்டி என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ தோமா என்ன பண்ணல அங்க இல்ல. ரெண்டாவது வாட்டி அந்த தோமா சொல்லிக்கிற வார்த்தையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து அவருடைய கையில் என்ன பண்ணுவேன், அவருடைய கைகளில் ஆணிகள் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இருமாப்பு அவங்க சொல்றாங்க எல்லாரும். நான் ஆண்டவர் என்ன பண்ணப்பா பார்த்தேன், இயேசுவை நான் என்ன பண்ணேன் பார்த்தேன்னு சொல்றாங்க. ஆனால் தோமா என்ன சொல்றாரு, இதெல்லாம் பண்ணாதான் நான் என்ன பண்ணுவேன், நம்புவேன். ஆண்டவர் நினச்சிருந்தா போட உனக்காக வந்து நான் வந்து என்ன பண்ணணும், நீ கையை விட்டு காயத்தில் விட்டு பார்க்கணும், நான் இவருக்காக நான் என்ன பண்ணணும், மறுபடியும் வரணுமா? நான் 11 பேர் பார்த்துட்டாங்கல்ல, சொல்கிறாங்கல்ல அப்படின்ட்டு போகலை. ஆண்டவர் அடுத்த வாட்டி தோமாவுக்காக வருகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு இருமாப்பாய் இராது. 1 கொரிந்தியர் 13 வைத்து நான் பல நாட்கள் நான் வந்து இதுலேருந்து மெசேஜ் எடுக்கணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு செய்தி வந்ததே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இதன் வார்த்தைகள் என்ன பண்ணுறாரு, பேச வைக்கிறார். அன்புக்கு இருமாப்பு கூடாது. ஆண்டவருடைய லெவல் எங்கேயோ இருக்குது, தோமாவுடைய லெவல் எங்கேயோ இருக்குது. தோமாக்காக மறுபடியும் வரணுமா? அவருடைய ஸ்கெட்யூல் எல்லாம் விட்டுட்டு, அவருக்கு எவ்வளவோ ஸ்கெட்யூல் இருந்தது. இந்த 40 நாளில் யார் யாரையும் மீட் பண்ணணும், யாரெல்லாம் சந்திக்கணும், என்னென்ன காரியங்களை செய்யணும் என்று எவ்வளவோ காரியம் இருந்தது. ஆனால் இந்த தோமா கேட்டான்ற ஒரு காரியத்துக்காக மறுபடியும் அவர்கள் கூடியிருந்த அறைக்குள் என்ன பண்ணுறார், ஆண்டவர் வருகிறார். அன்பு இருமாப்பாய் இராது, அது சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அடுத்து என்ன தெரியுமா, சகலத்தையும் நம்பும். கண்ணை மூடிக்கிட்டு சில பேரை நம்ம நம்புவோம். அப்போ எப்படி தெரியுமா நம்புவோம், அது அந்த அன்பு இருந்தால் தான் அந்த கண்மூடித்தனமான ஒரு நம்புதல் என்ன பண்ணும், வரும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு பாருங்க, இன்னொரு காரியம் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிறேன். அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு, யாரு, தாவீது, யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். அடுத்தது 3வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் தோர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீது கொடுத்தான். எத்தனை தடவை யோனத்தானை படித்தாலும் எனக்கு வந்து அவன் ஒரு புதிராகவே, அவன் வந்து ஒரு புரியாத புதிர் யோனத்தான். பாருங்க, இங்க கூட யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் இருக்கு. தாவீது கிட்ட திரும்பி கொடுக்கறது கூட ஒண்ணுமே கிடையாது. தாவீது கிட்ட யோனத்தானுக்கு உடன்படிக்கை பண்றதுக்கு திரும்பி கொடுக்கறது கூட அவங்கிட்ட எதுவுமே, வசனம் சொல்லுது, யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட. தாவீது என்ன கொடுத்தார், உடன்படிக்கைன்னா என்ன பண்ணணும், 2 பேருமே இந்த தட்டு மாத்துறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஒரு கொடுக்கணும், அவங்க ஒன்று பண்ணணும், அதுதான் உடன்படிக்கை. ஆனால் இங்கே ஏன்னா யோனத்தானுக்கு நல்லா தெரியும் தாவீது கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன். யோனத்தானுடைய அன்பு இன்னைக்கு வரைக்குமே ஆச்சரியம்தான். அவன் ராஜாவுடைய பையன். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ஒரு சிஎம்மோட பையன், அடுத்த சிஎம் அவர் தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் போயிட்டுருக்கு. திடீர்னு அவன் கூட சேர்ந்து ஒரு நார்மலான ஒரு ஆள் வேலைக்கு சேர்றான். வேலைக்கு சேர்ந்த பிறகு அவன் சிஎம் ஆகிடுவான்னு தெரிஞ்ச பிறகும் அந்த சிஎம்மோட பையன் அவன் கூட வந்து நட்பு பாராட்டுவானா? தன்னுடைய பதவியே போகுது, தன்னுடைய வேலைக்கே உலை வைக்கிற ஒரு ஆள் கூட இருக்கும் பொழுது அவன் கூட நட்பு பாராட்டுவது என்பது இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம்தான். ஹல்லேலூயா. பாருங்க, யோனத்தானின் அன்பு, நான் தாவீதுடைய அன்பு, தாவீது யோனத்தான் மேல் வைத்த அன்பு ஓகேங்க. ஏன்னா தாவீதுக்கு யோனத்தான் வந்து தேவைப்பட்டான். ஏன்னா யோனத்தான் ராஜாவுடைய பையன்,
தாவீது யோனத்தான் கூட இருக்கிறப்போ அந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இருக்கும், யார் பெரிய ஆளோட ஒரு நட்பு கிடைச்சிருச்சுன்னு. ஆனால் யோனத்தான் தாவீது மேலே நட்பு வைக்கிறதுக்கு ஒரு ரீசனுமே இல்லை, ஒரு ரீசனும் இல்லை. பாருங்க, இந்த வார்த்தையை தான் தாவீதும் சொல்றாரு. 2 சாமுவேல் 1:26 2 சாமுவேல் 1:26 என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். என்னது, அவர் இறந்த பிறகு, யோனத்தான் இறந்த பிறகு அவருக்காக பாடுறாரு. என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். அடுத்த லைன் பாருங்க, உன் சிநேகம் ஆச்சரியமாக இருந்தது. தாவீது சொல்றாரு, யோனத்தான் உன்னோட சிநேகம் எனக்கு ஆச்சரியம் தான் இன்னைக்கு வரைக்கும். அது எப்படி நான் தான் ராஜாவாக போறேன்னு தெரிஞ்ச பிறகு உன்னால உண்மையான அன்பை என் மேல காட்ட முடிஞ்சது. எப்படி உன்னால என் மேல அன்பை காட்ட முடியும்? சவுலுக்கு தெரிஞ்சு போயிருச்சு. எப்ப தெரியுமா? தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000ன்னு சொல்லும் பொழுதே சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. இதை மனசுல வச்சுக்கிட்டான். ஆனா யோனத்தான் அதை கேட்ட பிறகு கூட தாவீது கிட்ட என்ன பண்ணான்? அன்பா இருந்தான். இந்த வசனம் தான். ஏன்னா யோனத்தானுக்கு புரிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய சித்தம் தாவீது தான் என்ன பண்ணணும்? ராஜாவாகணும். நான் ராஜாவின் பையனாவே இருந்தாலும் நான் ராஜாவாக முடியாது அப்படிங்கிறது யோனத்தானுக்கு என்ன ஆயிடுச்சு? தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆண்டவருடைய சித்தத்துக்கு அவன் முழுசா கீழ்ப்படிஞ்சிட்டான். தாவீது தான் அடுத்தது என்னது? ராஜா. நான் என்ன ட்ரை பண்ணாலும் ராஜா கிடையாது, தாவீதின் மேலதான் ஆண்டவரின் கரம் இருக்குது, அவன் தான் ராஜாவாக வேண்டும் என்கிற ஒரு சித்தத்தை அவன் அறிந்திருந்தான். அதனால தாவீதின் மேல அவன் முழுமையா நம்பிக்கை வச்சான். தாவீதை கொன்னுட்டா அவன் தாங்க ராஜா. இதுக்கு மேல அவனுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்கணும்? தாவீதை அவன் கொன்னுட்டானா அடுத்த ராஜா யாரு? யோனத்தான். ஆனா அந்த ஒரு வாய்ப்பை அவன் பயன்படுத்தவே இல்லை. அதற்கு மாறாக அப்படியே ஆப்போசிட் செஞ்சான். யோனத்தான் தன் ஆத்மாவை போல தாவீதை சிநேகித்தான், தன் உயிரை போல தாவீதை சிநேகித்தான். இவ்வளவு பெரிய பொசிஷன், ராஜாவுடைய பையன் ஒரு ஆடு மேய்ப்பன் கிட்ட. எப்பேற்பட்ட அன்பு! இந்த வசனம், அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்னங்கிறது அந்த யோனத்தானுக்கு தெரியும். அதனால அவன் அநியாயம் செஞ்சு அவனை சாவடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த அன்பு அதை செய்ய விடலை. அந்த அன்பு இதுதான் கரெக்ட், இதுதான் உண்மை, இவன் தான் ராஜாவாக போகிறான் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அவனுக்கு தெரிஞ்சதுனால அவனை ஒன்றுமே பண்ணலைங்க. அது ஒரு ஆச்சரியமான அன்பு. ஹல்லேலூயா. அடுத்து இன்னொரு அன்பை பார்க்கலாம், சீக்கிரமா முடிச்சிடுறேன். ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, அதற்கு ஏசா, என் சகோதரனே, எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும். பாருங்க, இங்க 2 பேரை பார்க்கிறோம், ஏசா யாக்கோபு. தப்பு பண்ணது யாரு? யாக்கோபு. தப்பு பண்ணது யாக்கோபு. தேவையில்லாத ஏமாத்தி ஆசீர்வாதத்தை வாங்கி. ஏசாவுடைய பக்கத்துல நியாயம் இருக்கு. யாக்கோபு கொலை செய்ய வருவான், கொலை செய்ய தேடினாங்கிற ஏசாவுடைய வாதம் ரொம்ப நியாயமான ஒரு காரியம். பாருங்க, ஆனா பல வருஷம் போகுது, ரொம்ப வருஷம், 14 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட போகுது. போன பிறகு யாக்கோபு திரும்பி வர்றாரு. ஒரு காரியத்தை மட்டும் யோசிக்கணும், நாம பொய் சொல்லி சில நேரங்களில் சில காரியத்தை ஜெயிச்சிருவோம், உண்மை சில நேரங்களில் தோத்துரும். ஆனா பொய் சொல்லி ஜெயிச்சவனால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. உண்மையை சொல்லி தோத்தவன் இருக்கான் பாருங்க, அவன் நிம்மதியா என்ன பண்ணிடுவான், இருந்துடுவான். நம்ம பொய் சொல்லி ஒரு காரியத்தை ஃப்ராடு பண்ணி நம்ம ஒரு காரியத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னாலும் அதில் நம்மளால என்ன பண்ண முடியாது, நிம்மதியா இருக்க முடியாது. அப்போ யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது என்னமோ உண்மைதான், அவனால நிம்மதியா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அன்டில் அண்ட் அன்லெஸ், எது வரைக்கும் அப்படின்னா ஏசா அவனை மன்னிக்கிற வரைக்கும். அந்த 20 வருஷம் யாக்கோபால நிம்மதியா என்ன பண்ண முடியல. என்னைக்கு நைட்டு தூங்கினாலும் இன்னைக்கு ஏசா வந்துடுவானோ, இன்னைக்கு ஏசா என்ன பண்ணிடுவானோ, கொலை பண்ண வந்துடுவானோ, நம்மளை கொண்டுட்டு போட்டுருவானோ,
அப்படிங்கிற பயத்திலே சரி ஒரு நாள் அந்த பயத்தை போய் நிறுத்திட்டு அதுக்கு என்னென்னமோ ஏற்பாடெல்லாம் பண்ணுறான். முன்னாடி வேலைக்காரிகளை அனுப்புகிறான், கால்நடைகளை அனுப்புகிறான், அதற்கு பிறகு லேயால் அனுப்புகிறான், அதற்கு பிறகு ராகேல் அனுப்புகிறான். கடைசியாக இவன் ராகேல் அந்த ஃபேமிலி கடைசியாக க்ளோஸ் ஃபேமிலி கடைசியாக வருது. அப்படியே சாவடிச்சா கூட ஃபஸ்ட்டு எல்லாம் தேவையில்லாத ஆட்கள் எல்லாம் சாவடிச்சிருப்பா. கடைசியாக நான் என்ன பண்ணுறேன், இவ்வளவு பிளான் பண்ணி வரும் பொழுது ஏசாவுடைய அன்பு பாருங்க. அவன் சொல்கிறான், அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த இந்த மந்தை எல்லாம் என்னத்துக்கு என்றான். அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு. அதற்கு ஏசா, என் சகோதரனே. இவ்வளவு நாள் யோசிச்சுட்டு இருந்தான். ஆனால் என்னைக்கு பார்த்து ஒரு வார்த்தை அந்த பேசணும் அந்த ஏசாவுடைய அன்பு, அது 20 வருஷம் ஆயிடுச்சு. போடா, உனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு ஃப்ராட் பண்ணிட்டு போனேன், நீ சந்தோஷமா இருந்தியா 20 வருஷம்? இல்லை. ஆனால் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் அவன் சொல்கிறான், எனக்கு போதுமானது உண்டு, நான் ஹாப்பியாக இருக்கிறேன். பாருங்க, இதுதான் அன்பு. அந்த அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அடுத்து கடைசியா ஆதியாகமம் 14:11. அப்பொழுது அவர்கள் சோதோமிலும் கொமோராவிலும் உள்ள பொருள்கள் எல்லாவற்றையும் போஜன பதார்த்தங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து சோதோமிலே குடியிருந்தபடியால் அவனையும் அவன் பொருள்களையும் கொண்டு போய்விட்டார்கள். பாருங்க, இங்க நடக்கிற காரியம். அதற்கு முன்னாடி என்ன காரியம் நடந்தது அப்படின்னா, லோத்து என் சொத்து பத்தெல்லாம் கொடு, நான் என்ன பண்ணுறேன், கிளம்பி போகிறேன். இங்கே எனக்கு என்னுடைய வேலையாட்கள் அதிகமாயிட்டாங்க, நம்ம 2 பேருமே ஈக்குவல் ஆகிட்டோம். எப்படி 2 பேரும் ஈக்குவல் ஆகிட்டோம். என்னுடைய வேலைக்காரர்கள் பெருகிட்டாங்க, உங்களுடைய வேலைக்காரர்களும் பெருகிட்டாங்க, சண்டை வருது, தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ எங்களுக்கு என்ன பண்ண, இடத்த பிரித்து கொடுன்ட்டு என்ன பண்ணிட்டார், அவர் போயிட்டார். நாம இந்த இடத்துல இருந்திருந்தால் நியூஸ் வருது, லோத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம் என்ன சொல்லியிருந்திருக்குன்னு தெரியுமா? ஒழுங்கா என் கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனைலாம் வந்திருக்குமா? வெளியே போய் நீ என்ன பண்ணிட்ட, மாட்டிக்கிட்டேன் பாருங்க. ஆனால் ஆபிரகாம் செய்த காரியம், அவனுடைய உயிரை பணயம் வைத்து, யாருக்காக? தன்னை விட்டு பிரிந்து போன ஒருவனுக்காக தன்னுடைய உயிரை பணயம் வைத்து அந்த ராஜாக்கள் கிட்ட போய் சண்டை போட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மீட்டு கொண்டு வருகிறான். தன்னை வெறுத்தவனுக்காக, தன்னிடத்துல பிரிந்து போனவனுக்காக. எப்பேற்பட்ட அன்பு! கிறிஸ்துவ வாழ்க்கை இந்த அன்பை சுற்றி தாங்க ஓடணும். என்னை காட்டிலும் அவன் பணக்காரன் ஆயிட்டான், என்னை காட்டிலும் அவன் என்ன பண்ணிட்டான், பெரிய ஆள் ஆயிட்டான் அப்படின்னு ஆபிரகாம் யோசிக்கல. அதான் சொல்லுது, அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு எப்பவுமே என்ன படாது, பொறாமை படாது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பு இருக்கணுங்க. அடுத்து கடைசியாக ஒரே ஒரு காரியம், யோசேப்பு மரியாள் நியமிக்கப்படுறாங்க. அவன் நியமிக்கப்பட்டப்போ ஒரு நியூஸ் வருது, மரியாள் கர்ப்பவதி ஆனால். சைலண்டாக ஒரு நியூஸ் வருது. யோசேப்பு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கலாம் தெரியுமா? அவளை மோசேவின் நியாயப்பிரமாணத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருந்தா அவளுக்கு என்ன தண்டனை? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்திரீ இந்த மாதிரி ஒரு காரியத்தில் ஈடுபட்டு அவள் கர்ப்பவதியானது கன்ஃபார்ம் ஆன, அதாவது இந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டது கன்ஃபார்ம் ஆனான்னு இருந்துச்சு. ஆனால் இதில் கர்ப்பவதியாகவே என்ன பண்ணிட்டா, ஆயிட்டா. என்ன தண்டனை தெரியுமா? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் மோசேவின் நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் வசனம் சொல்லுது, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். 19 சொல்லுது, 1ஆம் அதிகாரம் மத்தேயு 19, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். இப்படிப்பட்ட ஒரு அன்பு பாருங்க, ஒரு நியமிக்கப்பட்ட பெண்ணை அவமானப்படுத்த
மனதில்லாம். இந்த அன்பு இவன் ஒருவேளை இந்த இடத்துல ஏன் சேர்த்துக்கல யோசேப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய வாதத்துக்கு சரியா இருக்காது. ஆனால் இந்த நேரத்தில் அவளை அவமானப்படுத்தக்கூடாது. அவளை எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது, தலை குனியக்கூடாது. அவள் தப்பே பண்ணியிருந்தாலும் அந்த இடத்துல அவளுக்கு அவமானப்படக்கூடாது, தலை குனியக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரியம் யோசேப்புக்கு இருந்தது. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த அன்பு ரொம்ப சிம்பிளான வார்த்தை, 3 வார்த்தை. ஆனால் இதை அன்பு பாராட்டுறதுங்கிறது சாதாரணமான காரியம் கிடையாது. வாழ்க்கையில் அன்பு, கீழ்ப்படிதல், இந்த ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தப்பட்டது. கீழ்ப்படிதல் இருந்தால் அன்பு இருக்கும், அன்பு இருந்தால் கீழ்ப்படிதல் இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்த வசனத்தின்படி அன்பு சினமடையாது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்பு இருமாப்பா இராது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை என்ன பண்ணாது, செய்யாது, தற்பொழிவை நாடாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆமென். தீர்க்க தரிசனங்கள் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகள் ஒழிந்து போகும். இந்த அறிவு இந்த அன்பு என்ன பண்ணாது, ஒழிந்து போகாது. மறுபடியும் சொல்கிறேன், நாம் ஆவிக்குரிய ரீதியில் எவ்வளவு பெரிய ஆளாவனா இருந்துட்டு போனோம். 40 நாள் உபவாசம் இருக்கலாம், தண்ணி கூட குடிக்காமல் 40 நாள் இருந்துருக்கலாம். ஆனால் அன்பு நமக்கு இராவிட்டால் என்னை இப்போ சண்டை போட்டு உன்னை நான் எரிக்கிறேன்டானோன்னே என் உடம்பை நான் கொடுத்துடலாம் எரிக்கிறதுக்கு. ஆனால் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் 0. மலையே பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் அன்பு நமக்கு இல்லைன்னா 0. அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு அது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் விழுந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் விழுந்தோரை எடுத்து நிறுத்தும் அன்பு. என்னிலும் மாறாத அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, அது பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. அது ஒப்பில்லாத அன்பு, நம்ம பூரண அன்பு. ஆமென்.
நம்மை புறம்பே தள்ளாத ஒரு அன்பு. எந்த காரியத்தை நாம் செய்தாலும், எந்த பாவத்தையும் துரோகத்தை நாம் செய்தாலும் நம்மை புறம்பே தள்ளாத ஒரு அன்பு ஆண்டவரின் அன்பு. அந்த ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் அதே அன்பை மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும்? காட்டணும். இசப்பா சோதரிக்கிறோம். ஒரு கருணை கிருபை தயவு இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் கொள்வீராக, காத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக. அடுத்த வாரம் ஆண்டவரை சந்திக்கும் வரை கருணை கிருபை தயவு இருக்கட்டும். இந்த வாரம் நடக்க போகிற VBS காரியங்களை, எல்லா காரியங்களும் 2 இடத்துல நடக்கிற VBS ஹவுசிங் போர்டில் நடக்கிற VBS திருவட்டூரில் நடக்கிற VBS அது கரந்து வகுப்பு கொடுக்கிறேன். அது கருணை கிருபை தயவு இருக்கட்டும். நீரை பொறுப்படுத்திக் காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அதன் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் உன்னை முடிச்சுட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கல்லுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வைத்து போல் ஆகிறது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. கர்த்தர் உங்களை கூட இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கிருபையும் சமாதானம் ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருக்கட்டும். போன வாரம் வராதவர்கள் இன்றைக்கு பந்தி எடுக்க விருப்பமானால் வந்து எடுக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 1 கொரிந்தியர்